மாதத்தில் உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதிலே உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் தொழில்களையும் இந்த மாதத்தில் கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் சுகித்து சமாதானமாக இந்த பூமியிலே வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை சொல்லிய வார்த்தையின்படியே நடத்துவார். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்திற்காய் நான் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னோட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 818ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல், எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கண்களை மூடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே, நீங்களே எங்களை காப்பாற்றுகிற யெகோவா என்கிற ஆண்டவரே வார்த்தையின் மூலம் வெளிப்படுகிறீரே. இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ERV ஈஸி ரீடிங் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. என்னை தேவன் காப்பாற்றுகிறவர், நான் அவரை நம்புகிறேன், ஆதலால் நான் அஞ்ச தேவையில்லை. அவர் என்னை காப்பாற்றுகிறவர். கர்த்தராகிய யெகோவா எனது பலம். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தராகிய யெகோவா எனது பலம், அவர் என்னை காப்பாற்றுகிறவர். நான் அவரை துதிக்கும் பாடலை வெற்றி பெற்ற பிறகு பாடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். கைத்தட்டி சொல்லுங்க. என்னை காப்பாற்றுகிறவர் யார் தெரியுமா? யெகோவா தேவன். என்னை காப்பாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, எனக்கு வெற்றியும் தருகிறவர் யெகோவா தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்னா, பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்? யெகோவா என்னை காப்பாற்றுகிறதற்கு பலன் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது? பிரதர், உன்னை காப்பாற்றுவதற்கு, உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு மனிதர்களால் முடியாது, யெகோவா தேவனாலே முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பல நேரங்களில பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாறும், சரியாயிடும். இந்த மாசம் இது கிடைச்சிடும், இந்த மாசத்துல இது மாறிடும், இந்த மாசத்துல இது எனக்கு வந்துடும், இந்த மாசத்துல இந்த தடையெல்லாம் நீங்கிடும்னு பல நேரங்களில் நாம் காத்திருந்து 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 சில நேரங்களில சோர்வு வரும், சில நேரங்களில பயம் வந்துடும். என்ன பயம் வந்துடும்னா, இது நடக்குமோ நடக்காதோ தெரியலையே, வாக்குத்தத்தம் கையில் இருக்குது, நானும் அதை விரும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கேன். அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததையெல்லாம் கொடுப்பதல்ல. விசுவாசம் விசுவாசம் என்பது உங்களுக்கு எதை சரியாய் தர வேண்டுமோ அதை தருவதின் பெயர் தான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அதனால நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காத பொழுது மனிதர்களாகிய நாம் சோர்ந்து போகிறோம், பயப்படுகிறோம். நடைபெறாமலே போயிட்டா என்ன ஆகுதுன்னு. ஆனா இந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு பயம். இவன் பயங்கரமான சிறை இருப்பில் இருக்கலாம். மேல் வசனம் வாசிங்க. அதுல 11:16 வாசிங்க. 11:16 இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலும் அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்குன்னு சொல்லிட்டு தான் 12:1 சொல்றாரு. அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமா இருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் நீங்கிற்று, என்னை தேற்றுகிறீர். இதோ என் தேவனே என்னை காப்பாற்றுகிறவர். ஆமென் அல்லேலூயா. இந்த சிறையிருப்பு பாருங்க, எகிப்து சிறையிருப்புலாம் மேட்டரே இல்லை. அவன் கொடுமையா அடிமைப்படுத்துவான். இந்த சிறையிருப்புல என்ன தெரியுமா பிரச்சனை? இவர்களை மிக கொடூரமாய் தாக்குவது மாத்திரமல்ல, இவருடைய கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பாருங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள் 7 மாதம் 8 மாதம் கர்ப்பிணிகளா இருக்கும் பொழுது இந்த அசரிய ராஜாக்கள் எல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்து அந்த கர்ப்பிணி பெண்களை கொண்டு வந்து நிறுத்துவாங்களாம். நிறுத்தி ஒரு போர்ச்சவகன் அந்த வயித்தை கத்தி வச்சு குளிப்பானா. அந்த லேடியோட வைத்த ஒரு 10 பிரெக்னன்ட் அடிமைத்தனத்தில் இருக்க பிரெக்னன்ட் லேடி இருந்தா நீ கிழிக்க வச்சு உள்ள இருக்கிற குழந்தைய புடிங்கி எடுத்து சவுத்துல மோதி அடிப்பானுங்களாம். அவ்வளவு பயங்கரமான சிறையிருப்பு, அவ்வளவு மோசமான ராஜாக்கள் கிட்ட இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த சிறையிருப்புல இருக்கும்போது தான் ஏசாயா மூலம் கர்த்தர் தன் மக்களுக்கு சொல்றாரு, நான் உங்களை காப்பாற்றுகிற, கை தட்டி தான் சொல்லுங்களேன், நான் உங்களை காப்பாற்றுகிற யெகோவா. ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு யெகோவாய் வெளிப்பட போகிறேன். எல்லாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய இடத்துல யெகோவானே இருக்காது. பைபிள்ல நிறைய இடத்துல
எண்ணி விடலாம், நீங்க எண்ணிடலாம். ஒரு 10 அல்லது 12 இடத்துல கூட யெகோவான் பேர் வர. ஏன் யெகோவா என்று எழுதுவதற்கே பல காலங்கள் ஃபாஸ்டிங் இருந்து குளிச்சுட்டு யெகோவான் எழுதின பேனாவை திரும்பி உடைச்சிட்டு திரும்பியும் குளிச்சுட்டு வந்து தான் எழுதுவாங்களா. ஏனென்றால் யெகோவா என்றால் பிதாவாகிய தேவன், இந்த உலகத்தையே படைத்த தேவனை குறிக்கிற ஒரு சொல். அந்த சொல்ல ஆனா சில இடங்களில மாத்திரம் யெகோவா அப்படின்னு பைபிள்ல வருதுன்னா அதை நீங்க ஊனி படிச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல் ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கும். அங்க என்ன சொல்றாரு, நானே வந்து இந்த உலகத்தை படைத்த நானே வந்து தூதர்களை அனுப்பி அல்ல, நானே உன் பட்சத்துல கையை தொட்டி சொல்லுங்க, உன்னை காப்பாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த மாதத்துல யெகோவா என்றால் சர்வ வல்லவர் என்ற ஒரே வார்த்தையில அவருடைய மகத்துவத்தை சொல்லிவிட முடியாது, அடக்கிட முடியாது. நிறைய பேர் யெகோவானா என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் தாண்டி. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இவங்க இருந்த சூழ்நிலை அப்படி, இவங்களை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்ல. அந்த ரட்சிப்புன்ற பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. எங்களை இந்த சிறையிருப்பு, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யார் வந்தாலும் முடியாது என்று அவர்கள் அமர்ந்திருந்த போது கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், யெகோவா தேவனாகிய நான் உங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து நல்லா தான் கையை தட்டி சொல்லுங்க. சகோதரியே, நீ எந்த இடத்துல எதை நம்பி இருந்தாயோ அவைகள் உன்னை காப்பாற்றவில்லை என்றாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். இப்ப சொல்றான், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்களேன், இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நான் என் வாழ்க்கையை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் வேலையை குறித்து பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் தெரியுமா? என்னை காப்பாற்ற போகிறவர் யார் தெரியுமா? மனிதன் அல்ல. என்னை காப்பாற்ற போது யாரோ தூதர்கள் அல்ல. என்னை காப்பாற்ற போகிறவர் பிதாவாகிய யெகோவா. அல்லேலூயா. நான் நாளைக்கு இதை பேசுறேன், இப்ப பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும். யெகோவா என்ற சொல்லு பிதாவை குறிக்கிறது. அப்படின்னா நான் ஒரு 5 பாயிண்ட் வேகமா சொல்றேன். எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உலகம் உண்டாவதற்கு முன்பும் இன்று வரை மாறாமல் இருக்கிறவர் யெகோவா. 2, நான் நானாகவே இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம். வேற யாரை போலவும் நான் கிடையாது, யாரையும் சார்ந்திருக்கிறவர் நான் கிடையாது. 3வது, நித்தியமாக இருக்கிறேன், அழிவே கிடையாது. கோயிலை இஷ்டாங்க சார், இங்க இருந்த கோயில் காணாம போயிடுச்சுன்னு பாருங்க, அப்படிலாம் இவரை நீங்க அழிச்சிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்தியமாக இருக்கிறேன், அழிவே இல்லாமல் இருக்கிறவர். 4வது, தன்னை நம்புகிறவர்களை கைவிடாதவர். 5வது, தம் ஜனத்திற்காக எதையும் எப்படியும் செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லமை உடையவர். கையை தட்டி சொல்லுங்களேன். இந்த 5 பொசிஷன் 5 வச்சுதான் யெகோவா அந்த தேவனுடைய அந்த தன்மையை நீங்க வகுக்க முடியும். உதாரணமா சொல்றேனே, நாளைக்கு சொல்றேன், நேரம் இல்ல. யெகோவா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலே இருக்கிறார். எந்த இடத்துலலாம் நீங்க வந்து அவர் நாமம் அப்படின்னு பேர்ல வருதோ அங்க மொத்தம் எத்தனை நாமம் இருக்கு பைபிள்ல? கரெக்டா சொல்லுங்க. பைபிள்ல தேவனுக்கு மொத்தம் எத்தனை நாமம் இருக்குது? நாமன்னா தெரியுமா? நாம நினைச்சிட போறீங்க. அது வேற. ஒரு அம்மா என்ன வந்து கேட்டது ஒரு இடத்துல, சார் நாம நீங்க என்ன நாமம், பெருமாள் நாமமா இல்ல சிவன் நாமமான்னு? நாமம் என்றால் பேரு. புரியுதா? இப்போ புரியுதா ஜெசிகா? புரியுதா? நாமனா என்னது? எத்தனை நாமம் இருக்குது பைபிள்ல? அவருக்கு எத்தனை நாமம் சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாம் அடிப்படையா தெரிஞ்சுக்க வேணாமா? வளர்ந்துட்டீங்க, பிரசங்க வேற பண்றீங்க. இதுல 276 நாமங்கள் இருக்கு பைபிள்ல. ஆண்டவருக்கு எத்தனை நாமம் இருக்கு? 276. ஏன் பாஸ்டர் 276 நாமம் இருக்குன்னா, ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மரிக்கிற வரைக்கும் 276 பிரச்சனைகளை சந்திக்கிறானா. அவனுக்கு 276 பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருமா? எல்லாருக்கும் 276 வந்துடாது. சிலருக்கு 10 பிரச்சனை, சிலருக்கு 20 பிரச்சனை, சிலருக்கு 50 பிரச்சனை. அந்த 276க்கும் என் நாமம் போதும், என் நாமத்தை கொண்டு நீ அதை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன். வியாதி மாறி பிரச்சனை, என்னமோ ப்ராப்ளம் பண்ணுது உடம்புல. இப்போ அங்க ஒரு ஜெபம் பண்ணணும். எந்த நாமத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவீங்க? யெகோவா. ஆனா யெகோவா ரஃபான்னு பைபிள் எங்க இருக்கு? யெகோவா ரஃபான்னு இருக்கா? எங்கம்மா இருக்குது யெகோவா ரஃபா? இல்ல. ஆனா நீங்க எப்படி யெகோவா ரஃபான்னு சொல்றீங்க? 15 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னார் பாத்தீங்களா? அங்க அந்த நாமம் வெளிப்படுது. தாவீது வனாந்தரத்துல சோறு இல்லாம நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது 23ஆம் சங்கீதத்துல அவர் நாமத்தை ஒண்ணு சொல்றாரு. என்ன நாமம்? கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். யெகோவா ரூவாங்க. இப்படி தேவ நாமம் 276 நாமங்கள் வேத புத்தகத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன தெரியுமா? யெகோவா என்கிற ஒரு நாமம். கையை தட்டி சொல்லுங்க. இந்த யெகோவா என்கிற நாமம் யாருக்கு வெளிப்பாடு தெரியல தெரியுமா? வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது நீ காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை நான் போகவிட்டு, பலத்த கையை கொண்டு துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் நல்லா கவனிங்க. நான் யெகோவாப்பா. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எப்படி தெரியுமா தரிசனான? யெகோவான் தரிசனம் ஆகல, சர்வ வல்லமை உள்ளவர். அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள என் தேவன் வலிமை மிக்கவர், என் தேவன் ஆற்றல் மிக்கவர், என் தேவன் பெருக பண்ணுகிறவர். இதுக்கு பேர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். நான் இவங்க 3 பேருக்கு இப்படி வெளிப்பட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆமென். உன் முற்பிதாக்களுக்கு நான் சர்வ வல்லவர் தான் தெரியுமா கண்டி, யெகோவான்னு தெரியவே தெரியாது. ஆனா இவர் நாமத்தை வெளிப்படுத்தாத போதே அவன் பலி செலுத்துவதற்கான கடாவை கொடுத்த உடனே அவனே சொல்றான், இவர் யெகோவா ஈரே. யெகோவா என்ற நாமம் என்னன்னா, நீங்க எங்க வேணாலும் அந்த நாமத்தை பயன்படுத்திக்கலாம். 276 ப்ராப்ளம்ஸ் ஹியூமன்ஸ் லைஃப், அந்த 276 பிரச்சனையில நீங்க இந்த நாமத்தை பயன்படுத்தலாம். அதுதான் ஒரு விசுவாசிக்கு அறிவு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா வீட்டில் சண்டை 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 சண்டை, எவனோ சூனியம் வச்சுட்டான்னு கூடாது. ஆமென் சொல்லுங்க. எவனுமோ என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன தெரியுமா பண்ணணும்? முழங்கால் போட்டு, யெகோவா ஷாலோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே கிதியோன் சமாதானம் இல்லாத நேரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி போது அந்த ஜனத்திற்கு சமாதானத்தை தந்த யெகோவான் கூப்பிட்டுட்டீங்கனாலே சர்வ வல்லவரையும் தாண்டி ஒரு பொசிஷன் அவரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப மோசே கிட்ட சொல்றாரு, உன் பிதாக்களுக்கு கூட நான் சர்வ வல்லவராதான் தெரியும், ஆனா என்னுடைய முழு தன்மையை இந்த வனாந்தரத்திலே நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். உன் கண்கள் இந்த வனாந்தரத்திலே யார் என்பதை காணும். செங்கடல் நிக்குதுங்க, முன்னாடி செங்கடல் நிக்குதுங்க. எந்த மனுஷன் வந்தாலும் கடலெல்லாம் பழக்க முடியாது, பிரிக்க முடியாது. அங்க ஒரு நாமம் வருது, ஒரு காத்தா வராரு. என்ன வராரு? அதான் சொன்ன 276 விதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். இதுக்கு மேல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதுக்கு மேல நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதை சரியா நீங்க அறிஞ்சிட்டீங்க, சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தம்முடைய ஜனத்திற்காக எதையும் எப்படியும் செய்து முடிப்பார். சர்வ வல்லமை பார்த்தீங்களா? அதுதான் அந்த கடலை பிளந்தது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நிறைய இருக்கு காரியம், ஆனால் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அவர் நாமத்தை அறிய 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 உங்களுக்குள்ளேயே ஒரு வல்லமை புறப்படுவதை, ஒரு தைரியம் வர்றதை, விசுவாசத்தை வளர்றதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க அந்த நாமத்தை அறிய 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 ஒரு நாமமா அறிய 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 உங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம், உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம், எனக்குள்ள ஒரு வல்லமை வந்திருக்குது. நான் இப்ப உண்மையா சொல்றேன், எதுக்குமே பயந்துக்கிறது கிடையாது, எதுக்குமே பயப்படுறது கிடையாது. ஆண்டவரே கொடுத்தா கட்டுவேன், இல்லை கம்பி நிற்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் யெகோவா ஈருக்கு மேல அவர் சந்திப்பா. நேற்று ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நீங்க வேணா பாருங்கப்பா, இதை முடிக்கும் போது உங்க கையில மிச்சம் காசு நிறைய இருக்கும். நான் கொடுத்தா அவர் கட்டும். அவர் நாமத்தை அறிந்துட்டோம்னா எதை பத்தியுமே என்ன பண்ண வேண்டியது இல்லை. எங்க விஜய் பாருங்க, நிம்மதியா தூங்குறான், நிம்மதியா இருக்கிறான், நிம்மதியா வீட்டுக்குள்ள இருக்கிறான். 3 வேளைக்கு சோறு கிடைக்குன்னு தெரியுது. ஏன்னா அவங்க அப்பா அவன் அறிஞ்சிட்டான். எங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியுது. இவர் என்ன என்ன பண்ணுவாரு? கட்டாயம் பத்னியோட என்ன பண்ண மாட்டாரு? பயமா இருக்கிற காலையில் வந்து, ஐயோ ஆண்டவரே நீங்க எப்படி சோறு கொடுப்பீங்கன்னு தெரியலீங்க ஆண்டவரே, எனக்கு சோறு கொடுன்னு அவன் ஜெபம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் நாமம் என்னன்னு அவருக்கு தெரியும். எங்க அப்பா பாஸ்டர் சந்தோஷ், அவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கைதான் தட்டிடுங்களேன் ஒரு தடவை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது அது அந்த முழு தன்மையை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்படுவதை, ஒரு தைரியம் வர்றதை, விசுவாசத்துல வளர்ந்து நிக்கிறத பார்க்க முடியும். அது பேருக்கு நிறைய பேருக்கு இந்த நாமம் தெரியல. தெரியாமலே ஆண்டவர் எது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில தேவன் வந்து தேவனா வெளிப்பட்டார், சில இடங்களில யெகோவாவாய் வெளிப்பட்டார். இன்னைக்கு அவர் யெகோவாவா வெளிப்பட்ட ஒரு 3 இடங்களை நான் உங்களுக்கு காண்பித்து, யெகோவா முதலாவது மனுஷன் வாழ்க்கையில எதை செய்ய விரும்புறார் அப்படின்றத பேச போறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், திரும்பவும் அந்த 6-7 வசனங்களை வாசிங்கம்மா. 6-7.
நான் உங்களை விடுவித்து அவர்களை உங்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எகிப்தாகிய உலகம், பார்வோனாகிய பிசாசு என்ன வைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத்தை வைக்கிறான். என்ன வைக்கிறான்? பாரம்னா நீங்க நினைக்கிற பாரம்னா இந்த வெயிட் பாரம் இல்ல. ஒரு மனிதனுடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இருதயத்துக்குள்ளே உலகமாகிய பிசாசு பாரத்தை வைக்கிறான். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிராமத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணிட்டு தாங்க முடியல, ஒரே பாரமா இருக்குது, செத்துலாம் போல இருக்குதுயான்னுச்சு. நான் சொன்னேன், ஏன் சாவ போறேன்? கிணறுல வேற தண்ணி இல்லை, மழை பெஞ்சோன்னு போய் சாவுன்னேன். வராமேன்னு சொல்லுங்க. அப்படின்னு வேற என்ன சொல்றது? விசுவாசி சாவரன்னு சொன்னா என்ன பிரதர் சொல்றது? கிணத்துல தண்ணி இல்லை, அதுதான் வந்து தண்ணி நல்ல சேஃபா செத்துடலாம். ரயில்லாம் தூள் தூளாயிடுவோம், தூக்கலாம் மாட்டா, நாக்கு இந்த இதெல்லாம் உடனே நாக்கெல்லாம் தள்ளிடும். கிணத்துல விடுதான் ரொம்ப சேஃப். ஆமேன்னு சொல்லுங்க. தண்ணி வந்தோடனே சாவமான என்ன விஷயம் கேட்டா, எல்லாரும் வீடு கட்டி முடிச்சாலாம், அப்படின்னுச்சு. இப்ப அதுக்கு பாரம்னா எல்லா வீடு கட்டுறதை பார்த்தோன்னா, உலகத்தை பார்த்தோன்னா இதுக்கு பாரம் வந்துச்சு உள்ள. எங்க வீடு கட்டலையே, எங்க வீடு கட்டலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாரமே எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை பார்க்கும்போது பாரம் வரல, உலகத்தை பார்க்கும்போது பாரம் வருது. பார்க்க பிள்ளைங்க பார்க் சீட்டை பார்த்தா பாரம் வந்துட்டு உள்ள, எல்லாம் வரும் சிஸ்டர். இந்த எகிப்தியர்கள் இவங்க மேல சரீரத்துல வச்ச பாரம்னா அவனுக்கு ஒரு மேட்டரே இல்ல. அவனுக்கு என்ன பாரம் தெரியுமா? இவ்வளவு வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் நாங்கள். என் தகப்பனாகிய ஆபிரகாம், என் தகப்பனாகிய ஈசாக்கு, என் தகப்பனாகிய யாக்கோபு வாழ்ந்த சுதந்திர தேசத்தை விட்டு எங்களை இந்த தேசத்துல வந்து இவ்வளவு கொடுமையா அடிமைதனத்துல நடத்துறானே அப்படின்னு அவன் என்ன பண்ணானா, 2:24 வாசிங்க, 2:24 வாசிங்க பிரதர். அவர்கள் எதை கேட்டு? இந்த பாரம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில என்ன வரும் தெரியுமா? பெருமூச்சு தான் வரும். என்ன வரும்? பெருமூச்சுனா தெரியும் இல்ல உங்களுக்கு? ஜெபிக்கவே முடியாது, ஆணுவாங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்கு எதை குறித்த இன்றைக்கு பாரத்தோட இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, உடல் அளவில் கஷ்டம், உடல் அளவில் கஷ்டம் வந்தா தாங்கிடலாம். ஆனா மனதுக்குள்ள பாரம் வந்துட்டா அந்த வலி மட்டும் தாங்கவே முடியாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சத்துரு உங்களை ஒடுக்குவதற்கு, உங்கள் ஆவியை ஒடுக்குவதற்கு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை எழும்ப பண்ணாமல் தடுப்பதற்கு அவன் உங்க மேல வைக்கிற மிக முக்கியமான ஒரு பாரம் என்ன தெரியுமா? எகிப்தின் காரியங்கள், மற்ற காரியங்களை குறித்து பாரத்தை மேல வச்சிடுவான். பாரத்தை வச்சுட்டா உங்களுக்கு பெருமூச்சு வருமே தவிர ஜபமோ துதியோ ஸ்தோத்திரமோ வராது. லேலியா சொல்லுங்களேன். எப்ப பாரு அழுக, எப்ப பாரு சோர்வு, எப்ப பாரு முகம். கல்யாண வீட்டுக்கு போனா இது கல்யாண வீடுன்னு கண்டுபிடிச்சிட முடியாதா? ஏன்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் சிரிச்சின்னு ஜாலியா வாங்க 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 சித்தி வாங்க சித்தி வாங்க சித்தி வாங்க. சாவு வீட்டுல அந்த மாதிரி சொன்னா வாங்க வாங்க சித்தி வாங்க வாங்க அப்படின்னு கேட்போமா? சாவு வீட்டுக்கு போனா சாவு வீடுன்னு தெரியும், கல்யாண வீட்டுக்கு போனா திருமண வீடுன்னு தெரியும். எப்படி தெரியுதுன்னா நம்ம முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் பாரமா இருக்கிறானா இல்லையான்னு சத்துரு கண்டுபிடிச்சி நீ பாரமா இருக்க இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனதுக்குள்ள பாரம், வலி, அந்த சுமை வந்துட்டா அது நம்மளை கொன்று விடும். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஜெபிக்க விடாது. அதனால்தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்துல என்னம்மா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கிற, ஒருவேளை ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்கும்போது அவ சொல்றா, இல்ல நான் மன வலி உள்ள ஸ்திரீ, என் மனதுக்குள்ள 1000 வலிகளை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற. கைத்தட்டி சொல்லுங்களேன், உன் மனதுக்குள்ள இருக்கிற வலிகளை, உன் மனதுக்குள்ள இருக்கிற பாரங்களை மனிதன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ளுகிற யெகோவா உன் பாரத்தை நீக்கும்படி இந்த 1ஆம் தேதி காலையில உனக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறார். சகோதரனே, என் சகோதரியே, உன் நிலை இந்த 1ஆம் தேதி காலையில இதுதானா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீ எதை குறித்து பாரப்படுகிறாயோ, எதை குறித்து கவலைப்படுகிறாயோ, எதன் மேல உனக்கு பாரம் இருக்கிறதோ அந்த பாரத்தை நீக்கி விடுவிக்கிற யெகோவா நான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரே தெய்வம் அவர்தான். வெளியே சொல்ல முடியாததெல்லாம் அவர் புரிந்துப்பார். இந்த கண்ணீரில் மொழி இருக்கு பாருங்க, பேசுகிற மொழி தெய்வத்துக்கு தெரியும், வீட்டுக்காருக்கு தெரியாது. வீட்டுக்காருக்கு என்ன பண்ணாத,
இன்னாலும் அழுதே சாதிச்சிருன்னு நம்பர் 1. இல்லைன்னா 2வது சொல்லுவாரு, அழுதே இந்த வீட்டை குட்டிச்சவராக்கி ஒண்ணு இல்லாத ஆகிட்டேன்னு. இதுதான் வீட்டுக்காரு. ஆனா உன் கண்ணுல இருந்து ஒரு தட்டு கண்ணிக்கு அழுதுல்ல, அதற்குள்ள இருக்கிற வலி வேதனை, அதற்குள்ள இருக்கிற ஜெபம், அதற்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் அறிந்த ஒரு யெகோவா சொல்றாரு, நீ என்ன பாரத்தோட இருந்தாலும் சரிதான், நீ என்ன வேதனையோட இருந்தாலும் சரிதான், எகிப்தியர் உன்மேல வைத்த சுமைகள். ஆமென். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பாரம் இவ்வளவு சுமை இருக்குது, அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவங்க பெருகினாங்க. நான் சொல்றேன், இந்த பாரத்திலையோ இந்த பிரச்சனையிலையோ இந்த போராட்டத்திலையோ உன்னை பெருக வைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் அர்த்தம் அப்படின்னா, என்ன பாஸ்டர் அர்த்தம்னா, நீ பாரப்படுற, நான் உன்னை பெருக பண்றேன். நீ நினைச்சா கூட பெருக முடியாது இல்லையா? இந்த பாரத்தை தூக்கி வெளியே போடுன்றாரு. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர். மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், பிரதர் வாசிங்க. மத்தேயு 11:28. அம்மா, அப்போ வருத்தம் வந்துட்டாலே உள்ள என்ன வந்துரும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க? என்னிடத்தில் வாங்க, என்னிடத்தில் வாருங்கள், அவர் என்ன கொடுப்பாரு? இளைப்பாறுதல் தருவேன். வாசிங்க. அவர் எப்படி இருக்கிறாரா? உங்க வீட்டுக்காரர் கோபமா இருப்பாரு, எப்ப பாரு. உன் மனைவி பாஸ்டர் கோபமா இருப்பாரு. ஆனா இவர் ஓனர் எப்படி இருப்பாரு? கோபமா இருப்பாரு. ஆனா இவரு எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? அதனால உன் பாரத்தை நீயே வச்சுக்காதன்றார். நடராஜ முதலியார்னு ஒரு ஐயா இருந்தார் பாருங்க. அந்த ஐயாவுக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள் இவ்வளவு பெரிய வண்டி வசதி இல்லாத போது ஒரு பெரிய வேன் மாதிரி வாங்கி வச்சிருந்தார். ரோட்ல போறவங்க எல்லாம் லிப்ட் கொடுப்பார். நிறுத்தி கேட்பாராம், எங்க போறீங்க, வாங்க இறங்கிக்கங்கன்னு. ஒரு டோபி என்ன பண்ணார்? டோபி தெரியும்ல, டோபினா வண்ணா வண்ணாலாம் இருக்க. நான் சர்ச்சில் நீ வேற வண்ணாங்கிட்ட கொண்டாண்ண போறாரு. 3 வண்ணாம் குடும்பங்குதிங்க. அப்புறம் பாஸ்டர் வண்ணான்ட்டாரு. என்ன போறீங்க? அந்த துணி துவைக்கிற தொழிலாளர்கள் சொல்லுங்க டீசெண்டா, அவங்கள ஒருத்தன் ஏத்திக்கினாராம். அவன் பெரிய மூட்டை தூக்கின்னு போனாராம் பாருங்க. தூக்கி மேல வச்சுட்டு போனாராம். இவர் வண்டி ஓட்டிக்கினே போனாராம் பாருங்க. பின்னாடி என்னடா சத்தம் வருது? இப்படி திரும்பி பார்த்தா அந்த மூட்டையை தலைமையில வச்சுன்னு உட்காந்துக்கிறான். அவர் சொன்னாரா, வண்டியில தான் உன்னை ஏத்திட்டேனப்பா, சபைக்கு தான் இட்டுன்னு வந்துட்டேனப்பா, என் மேல வைப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? சாந்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் யார்கிட்ட வாருங்க? பாசு கிட்ட வந்துடாதீங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிடாதீங்க, அவர்கிட்ட போங்க. நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஏற்கனவே இது பாரத்தில் வருது. இது என்ன அவரோட நுகம்? என்னது? யாருன்னா எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? யாருன்னா எப்படின்னா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறீங்களா? அவர் நுகம் என்ன தெரியுமா? வழியும் சத்தியம் ஜீவன். எப்ப அவரோட வழி உங்க மேல வந்துடுச்சோ, எப்ப அவர் சத்தியம் உங்களுக்குள்ள வந்துடுச்சோ, அவர் எப்ப அவர் ஜீவனை உங்களுக்கு கொடுத்தாரோ, அப்பவே ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்க கூடாது. என்ன இருக்க கூடாது தெரியுமா? பாரமே இருக்க கூடாது. நீங்க பாரமா இருக்கிறீங்கன்னா நீங்க இயேசுவை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நீங்க பிள்ளைகளை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், கடனை குறித்த பாரம், இதை குறித்த பாரம், அதை குறித்த பாரம் இருக்குதுன்னா நீங்க இன்னும் அவர் மேல வைக்கலன்னு அர்த்தம். அவர் சொல்றார், எகிப்தியன் கையின் பாரத்திற்கு, அவன் அடிமைத்தனத்திற்கு உன்னை விடுதலையாக்குகிற. அப்ப யெகோவாவே வந்து அதுல செயல்படுறாருன்னா இந்த பாரம். சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில சொல்லுது, யாரெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப பாரப்படுறாங்களோ, அவங்க வாழ்நாளில் 7 வருஷம் கிட்னியும் கல்லீரலையும் இழக்கிறாங்களாம். 7 வருஷம் செயல்பட வேண்டிய கிட்னியும் நீங்க ஃபுல் டெம்பர் அப்படியாவது அப்போ நீங்க அப்பாட்டிஸ் வச்சுக்கிற பிபி அப்பாட்டிஸ் ஒரு 300 தாண்டுதுன்னா 7 வருஷத்துக்கு செயல்பட வேண்டிய கல்லீரலும் மண்ணீரலும் போயிடுமா? உண்மையா பொய்யா நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னத்துக்கு பாரப்படுறீங்க? நான் கேட்கறேன், என்ன பண்ண போறோம்? அழகா ஒரு வீடு கொடுத்துக்கிறாரா இல்லையா? 3 வேளை சாப்பிட சோறு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோறுக்கு யாரையும் பிச்சை எடுக்க மாட்டார் இயேசுநாதர். ஆமென் சொல்லுங்க. எதை குறித்து பாரப்பட்டு இருக்கிறீங்க? எது நடக்கணுமோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்துவாரு. நீங்க என்னதான் நீங்க திட்டம் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது நடக்காது. பரலோகத்தின் தேவன் உங்களை குறித்து அல்லேலூயாவா சொல்லிட்டு சொல்றார், என் நுகத்தை தூக்கி வச்சுக்கப்பா, வழி சத்தியம் ஜீவன் தான்ப்பா என் நுகம், அது தெய்வீக சமாதானத்தை உன் இருதயத்துல தரும். இந்த பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வழியில நடக்கிறான், சத்தியத்துல நடக்கிறான், அவனுக்குள்ள கர்த்தரோட ஜீவன் இருக்குன்னா அவன் எப்பயும் தெய்வீக சமாதானத்தோட இருப்பான். எப்படி உன்னால சிறைச்சாலையில இவ்வளவு தெய்வீக சமாதானமா இருக்க முடிஞ்சது? எப்படி அண்ணங்காரங்க குழியில தூக்கி போடுவோம் தெய்வீக சமாதானத்தோட யார் மேலேயும் எந்த கோவப்படாம எப்படி இருக்க முடிஞ்சது உன்னால? எனக்குள்ள வழியும் சத்தியம் ஜீவனுமானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்கு நல்ல வழியை தான் காட்டுவாரு.
ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கப்பா. ஊனுகம் எவ்வளவு பாரமா இருந்தாலும் யார்கிட்ட கொடுத்துரு? என்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாம வந்திருக்கிற சகோதரி, இளைப்பாறுதல் இல்லாம வந்திருக்கிற அண்ணாலே, உனக்கு இளைப்பாறுதல் இந்த மாதத்துல கர்த்தர் கட்டளையிடுவா. சொல்லிட்டு சொல்றாரு, என் நுகம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? ரொம்ப வேகமாலாம் நடத்த மாட்டார். நுகம் மெதுவாயும். என் சுமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப லகுவா இருக்கும். உனக்கு தெரியும், கர்த்தர் கிட்ட இது வச்சுட்டேன், கர்த்தர் என்னோட பேசிட்டாரு, கர்த்தர் என்னோட இடைப்பட்டுட்டாருன்னா அதை தூக்கி போட்டுருவோம் பாருங்க அடுத்த செகண்டே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தினகரன் நேத்து போன் பண்ணார், ஐயா 27,000 ரூபாய்க்கு நீங்க அப்ப கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க காசு, நீங்க காசும் கொடுக்கல, இப்ப 30-32 வரைக்கும் ஆயிடுச்சு ஐயா கல்லுன்னாரு. சொன்ன உடனே டக்குன்னு ஒரு பாரம் வந்தது. எப்பா இவன் ராத்திரி நம்மள தூங்க விட மாட்டான் பழகுது நினைச்சின்னு ராத்திரியே கீழே கட்டி கட்டாச்சிட்டேன். 32 ஆனா 32 லட்சம் ஆனா எனக்கு என்ன வந்தது? நீங்க கொடுத்தா கட்டுவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நாங்க முன்னு வீட்டில் என் மனைவி நான் என்னெல்லாம் கேட்குறோனோ செஞ்சு கொடுக்கும். அதான் என் மனைவி கிட்ட ஸ்பெஷல். என்ன கேட்டுன்னு தான் சமையல் பண்ணும், என்னங்க செய்யட்டோம் இன்னைக்கு அப்படின்னும். ஏன்னா எனக்கு சில பொருள்லாம் ஒத்துக்காது. அதனால சாப்பிட்டு வீட்டில் தூங்க போறேன். ஆமாம் தானே? ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அதுதான் ஒரு பாரம். அவர் பாரம் வச்சிட்டாருன்னா அது லகு, அது வெயிட்டாவே இருக்காது. அல்லேலூயா. ஏன்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தன்னை விசுவாசிக்கிறவன் யார், எப்படி என்ன விசுவாசிக்கிறான் எல்லாருக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு சத்தியமா இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனா இருக்கிறேன். இந்த பாரத்தை எடுத்து மேல வச்சுக்கின்னு உன் பாரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், சில அம்மாக்கெல்லாம் இப்பதான் பிள்ளைக்கு என்ன வயசு ஆகுது, இப்பதான் LKG UKG படிக்குது, இப்பவே எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த காலேஜுக்கு கூட்டு போகலாம், அவனுக்கு எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பொண்ணா. ஒரு பொண்ணு சொல்லுது, அப்பா நீங்க தான்ப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தைய பார்க்க போயிருக்கிறேன், அதுக்குள்ள நான் இருக்கணும். எவ்வளவு காரியம் இருக்குது. சில ஆளுக்கு அப்படி ஒரு பாரம் இருக்குது. சார் என்ன பாரம்? எப்ப என்ன ப்ரோ பாக்குறீங்க? பாரம். வீடு வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, அது கிடைக்குமா, கிடைக்கும் போது கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த பாரத்தை உள்ள ஏத்திட்டீங்கன்னா உன்னால மூவாயி போக முடியாது நெக்ஸ்ட்டுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. போற வழியில நல்ல சாப்பாடு கச்சா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடணும். எங்க சாப்பிடுறது எங்க சாப்பிடுறது எங்க சாப்பிடுறதுனாலே இதுவாயிடும். நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா நீங்க ஆமேன் சொல்லுவீங்க. போற வழி பசிக்குது, என்ன பாருக்குது, சாப்பாடு சாப்பிட்டு போயினே இருக்கணும். எங்க சாப்பிடுறது எங்க சாப்பிடுறது எங்க சாப்பிடுறது, 4 மணி ஆயிடும். எந்த ஹோட்டல்லையும் சோறு இருக்காது, அன்னைக்கு பட்னி தான் நீ. இல்லையாவா? அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் யெகோவா எங்க தெரியுமா வெளிப்பட்டார்? தன் ஜனம் பாரம் சுமக்கிறதவரால பார்க்க முடியல, அவங்க பெருமூச்சை பார்க்க முடியல, அவங்க கண்ணீரை பார்க்க முடியல. அந்த இடத்துல சொல்றாருப்பா, உன் பிதாக்களுக்கு கூட நான் இப்படி வெளிப்படலப்பா, ஆனா உன் ஜனத்துக்கு இந்த வனாந்தரத்துல நான் யாரா வெளிப்பட போறேன் தெரியுமா? யெகோவா வெளிப்பட்டாரா இல்லையா? ஒரே ராத்திரியில அவனை புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணினார் தெரியுமா? 400 வருஷத்து சம்பளத்தை ஒரே நாள்ல கொடுத்துட்டார். 400 வருஷம் ஏங்க, அவன் கொண்டு வந்த தங்கத்தை பொண்ணை வச்சுதாங்க ஆசரிப்பு கூடாரமே கட்டினான். அவன் கொண்டு 14 அடி உயரம் நந்திய கட்டினானாம் தங்கத்திலேயே. எதுல? 14 அடி உயரம் கண்ணுக்குட்டி சிலைய கட்டது யாரும் கேட்டீங்கன்னா எகிப்தியர்கிட்ட இருந்து கொள்ளடிச்சது. அப்படின்னா என்ன? உன் பாரத்தை நீக்கும் போது உன்னை சும்மா அனுப்ப மாட்டாரையா. கையை தட்டி சொல்லு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் தேவைகளை சந்தித்து உன்னை நிரப்புகிறவர் நம் யெகோவா. அல்லேலூயாவா, ஆமேனா? எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ரெண்டாவது யெகோவா என்ன பாஸ்டர் பண்ணுவாரு? எரேமியா 33 1 2 3 வாசிங்க. எரேமியா 33 1 2 3 வாசிங்க. எரேமியா இன்னும் முதல் தரம் பேசும்போது கவனிக்கல. 2வது தரம் உண்டாகி அவன் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கையை தட்டி சொல்லுங்களேன். அடிமைத்தனத்தை அல்லது சுமைகளை நீக்கிறவர் மாத்திரம் அல்ல, சிறையில் இருக்கிற சிறையிருப்புகளை விடுவிக்கிற யெகோவா. அல்லேலூயா. இப்போ எரேமியாவை விடுதலை பண்ணியே ஆகணும். ஆனா விடுதலை ஆக்குறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. ஏன் சோர்ஸ் இல்லைன்னு கேளுங்க. கவனிங்க, இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு பைபிளே புரியும். ஏன் சோர்ஸே இல்லைன்னா, பாபிலோன் ராஜா வந்து கொத்தளம் போட்டான். இப்ப எல்லாரையும் சிறைப்பிடிச்சு பாபிலோனுக்கு கொண்டு போக போறான். இந்த நேரத்துல பாபிலோன் ராஜா டே நம்ம தேசத்தை அழிச்சு அக்னியால் சுட்டெரிக்க போடுவான்னு சொன்னார் பாருங்க எரேமியா. இதுக்காகவே சிறையில போட்டார்.
நான் யோசிச்ச உட்காந்து, கர்த்தர் சொன்ன ஊழியம், கர்த்தர் சொன்ன இடம், கர்த்தர் சொன்ன ஜனங்களை போய் சந்தித்தார். சந்தித்தவர் இப்ப எங்க இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா சிறையில் இருக்கிறார். இப்ப ராஜா நாட்டை காப்பாத்துறதுல கான்சன்ட்ரேஷன் பண்றான். இப்போ எரேமியாவை இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. இப்பதான் கர்த்தரோட வார்த்தை வருது, உன்னை விடுதலையாக்க யாருமே இல்லைன்னு நினைக்காத, அவனே இப்ப சிறைப்பட்டு போக போறான். இந்த சிறை இருப்புல என்ன நோக்கி கூப்பிடு, என்ன கையை தட்டுங்களேன். நான் சொல்றேன், உன்னை கடன் என்கிற பாரத்தில் இருந்து, வியாதி என்கிற பாரத்தில் இருந்து விடுதலையாக்க டாக்டர் சொல்லியிருப்பான். இது சாகர வரைக்கும் உனக்கு இருக்குன்னு. நான் சொல்றேன், அதுல இருந்து விடுதலையாக்க யெகோவாவாலே முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் பிள்ளைகள் எதில் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலையாக்க யெகோவாவால முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, மனுஷன் நம்மளை சிறை பிடிப்பதற்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். அருமையான குடும்பம், அந்த பிள்ளை அவ்வளோ அழகா இருப்பா. அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து பெரிய இடத்துல எல்லாம் ரெடி பண்றாங்க. கல்யாணம் வேணான்னு ஒரே பிடி. அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் கொஞ்சம் நீங்க வந்து தனியா அவளை கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு. நாங்க போய் கவுன்சிலிங் கொடுத்து, என்ன பிள்ளைன்னா ஒன்னும் இல்லை அங்கிள், ஒன்னும் இல்லைன்னு பேசி ரொம்ப நேரம் பேசிச்சு. அதுக்கப்புறம் ஒரே உடஞ்சி அழுவுது. என்ன அழுது? இல்லை அங்கிள், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன்கிட்ட வந்து அடிக்ட் ஆகிட்டேன், அவன் என்னை சிறைப்பிடிச்சிட்டான், என்னோட பர்சனல் போட்டோஸ், என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் கையில டேட்டாஸ் வச்சுக்கிட்டு, நீ மட்டும் எனக்கு செய்ய, நான் சொல்றதெல்லாம் செய்யறனா மொத்தத்தையும் வெப்சைட்லயே போடுறான்னு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அது ஒரு சிறைப்பிடிப்பு. மனிதர்கள் நம்மளை சரி, நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்களேன், காலையில தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது நினைப்பு வருதோ அதில் நீங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் தான் உங்க நினைவுல வராருன்னா அவர் உங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறார். அந்த சிறை அன்பின் சிறை. ஆமீன் சொல்லுங்க. அது நான் மரியாள் சொன்ன மாதிரி, நான் ஆண்டவருக்கு ஆமா இல்ல. நீங்க எழுந்த உடனே ஐயோ கடன்னா அந்த கடன் உங்களை சிறைபிடிச்சிருக்குது. நீங்க எழுந்த ஐயோ நீங்க மாத்திரை போடணுமே அப்படின்னா அது உங்களை சிறைபிடிச்சு வச்சிருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரோ ஒரு பொண்ணு ஞாபகம் வருதுன்னா அந்த பொண்ணு உங்களை என்ன பண்ணி வச்சிருக்குது? ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ரெண்டையும் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேனா? புரியுதா உங்களுக்கு? சிறை இருப்புனா என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்துல பாருங்க, கஞ்சா அடிக்ட் ஆயிட்டான், அது ஒரு சிறை இருப்பு. அவனால அதை விட முடியல. 4 மணிக்கு எழுந்து போறான். என் கிராமத்தில் ஒரு பையன் 4 o'clock எழுந்து வீட்டில் தேடுறாங்க, பாஸ்டர் 4 மணிக்கு கஞ்சா வாங்க போறான் பாஸ்டர். அது ஒரு சிறை இருப்பு. இதுல இருந்தா யாராலும் விடுதலை. எரேமியா நிலைமை என்ன தெரியுமா? யாரும் எரேமியா விடுதலை ஆக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட சிறை இருப்புல போட்டாங்க. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உண்மை உண்மை. ஏன்னா அவன் மேல இரும்பு நுகத்தை போட்டு அவனை ஒரு பாழும் இடத்துல போய் வச்சிருக்கிறாங்க. யாராலும் கண்டுபிடித்து விடுதலையாக்க முடியும். இப்ப சொல்றாரு, யெகோவாயா நானே, நீ எப்பேற்பட்ட சிறை இருப்பில் இருந்தாலும், எந்த சிறை இருப்பில் இருந்தாலும் கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா. இந்த எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆச்சரியம். 1 அதிகாரம் எரேமியா 1 அதிகாரம் 17-18 வாசி தம்பி, சீக்கிரம் வாசி. எரேமியா 1:17-18 வாசி. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டே அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாமல் இரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாக்கின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுகளுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமோ இரும்பு தூணோ. ஐயோ, கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நீ வெண்கல தூணு, அரணான பட்டணம். அப்புறம் இது கவனிங்க, இப்படி வாக்கு தத்தம் பெற்றவர் இப்ப எங்க தெரியுமா இருக்கிறாரு? மில்லியன் கணக்கான கேள்வி நம்ம இருதயத்தில் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு இருப்பதற்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். நம்ம ஏதோ ஒரு சிறையிருப்புல சிக்கிட்டோமோ, யார்கிட்டயோ சிக்கிட்டோமோ, இவர்களை விட்டு வெளியே வர முடியலையோ, இந்த கடனை விட்டு இந்த வியாதியை விட்டு வர முடியலையோ, ஆனா வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை பெருக பண்ணி திரளான ஜாதிகளுக்கு உன்னை நடத்துவேன். நான் சொல்றேன், இந்த சிறையிருப்புல ஏன் எடுத்துமோ எரேமியாவை போட்டார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் போட்டார் தெரியுமா? அப்பதான் சிறையிருப்புக்கு போகிற ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோன்ல இருப்பாங்க. அவங்களை விடுதலையாக்குவதற்கு உனக்குள்ள ஒரு பாரம், உனக்குள்ள ஒரு வேதனை, உனக்குள்ள அவர்களை குறித்த கரிசனை வரணும்னா சில சிறையிருப்புல எரேமியாவே வாக்குத்தத்தம், வெண்கல அலங்கனி, உன்னை ஏன் தெரியுமா போட்டு வச்சிருக்க இந்த சிறையில? உனக்கு அந்த பாரம் வரணும். ஒரு சகோதரனை சந்திச்சேன் ஆஸ்பத்திரி ஊழியத்தில். அவர் சொல்றாரு, ஒன்லி மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு திருவள்ளூர் ஜிஹெச், இன்னைக்கு இந்த ஜிஹெச், வேலூர் சிஎம்சி, வேற எங்கேயுமே போக மாட்டேன். காலையில கிளம்பி போவார். என்னன்னு கேட்டா அவரோட நுரையீரல்கள் மொத்தம் அழுகி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களாம்.
அந்த வார்டுல இவரோட இருந்த பல பேர் செத்துட்டாங்க. எதிர்க்க இருந்தவன் பின்னாடி சைடுல இவருக்கு மாத்திரம் ஜெபிச்சு 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 உயிர் வாங்கி கொடுத்துட்டாங்க. வெளியே வந்தவன கர்த்தர் சொன்னாரா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கிற, இந்த 1.5 வருஷத்துல ஆஸ்பத்திரினா என்ன, அதன் வேதனை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே சிறை இருப்புல, ஆஸ்பத்திரி சிறை இருப்புல இருப்பவர்களுக்கு நீ ஜெபிக்கும்படியாகவே இந்த சிறை இருப்பின் அனுபவத்துல உன்னை நான் அனுப்பினேன். எரேமியாவை சிறை இருப்புக்கு வாக்குத்தத்தம் உள்ளவன, அவர் சொன்ன இடம், அவர் சொன்ன ஜனங்கள், அவர் சொன்ன ஊழியத்தை செஞ்சவன். ஏன் சிறை இருப்பு பாரம் வரணும். நோவான்னு ஒரு ஐயா, என் மனைவி காணிக்க அனுப்புவாங்க அவருக்கு. அவர் செய்யாத குற்றத்துக்கு ஜெயில தூக்கி போட்டாங்க நோவா ஐயாவை, பாஸ்டர் நோவா. நீங்க வேணா வெப்சைட்ல போய் பாருங்க, போட்டாங்க. 14 வருஷம் ஜெயில இருந்தாங்க, முடியல. வெளியே வந்து சொன்னாரா, சிறையோட கொடுமை உனக்கு தெரியுதா, தெரியுதா, உன் ஊழியமே என்னன்னா சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு எல்லாம் மனம் திரும்ப ஊழியம் செய்யணும். அவர் கண்டிய என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அவர் அங்க எரேமியாவுக்கு இப்ப என்ன தெரியுமா விளங்க வைக்கிறார், யாருமே விடுதலையாக்கப்பட முடியாது. நான் உன்னால் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஜனங்களோட வலி வேதனை தெரிந்து அவருக்கு ஜெபிக்கிற ஊழியம் செய்ய முடியும் எரேமியா. அதுக்கு தான் உன்னை சிறையிருப்புல என்ன பண்ண, பாரப்படுத்ததான். இது நிரந்தரம் இல்லை. ஆமே. நீங்க வாசிங்க எரேமியா 33:11 வாசிங்க. 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமோ, சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுவதின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவதின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல கையை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கை முன்னிருந்தது போல, சிறை இருப்புக்கு முன்னாடி இருந்தது போல, வியாதிக்கு முன்னிருந்தது போல, கடனுக்கு முன்னிருந்தது போல, ஒரு மனுஷனுக்கு அடிமைப்படுவதற்கு முன் இருந்தது போல என் சிறை இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியாவை சிறையில இருந்து எங்க கொண்டு போனாங்க தெரியுமா, விடுதலையாக்கி. யாருக்குன்னா தெரியுமா, நேரா ராஜா கிட்ட கூட்டு போறாங்க. ராஜா சொல்றாரு, ராஜா கிட்ட உண்மையை சொல்லி எரேமியா, எங்களுக்கு என்ன நடக்க போகுது, மரியாதையே கிளம்பி பாபிலோன் ராஜா கிட்ட போயிடுங்க. யுத்தம் பண்ணீங்கன்னா இந்த தேசத்துல ஒரு பொட்டு கூட வைக்க மாட்டான். நீ சரண்டர் ஆயிட்டினா தேசத்துல ஜனங்க. எரேமியா வார்த்தை கேட்டு போயிட்டார். நான் சொல்றேன், சிறையில இருந்து எங்க புறப்பட பண்ணார் தெரியுமா, ராஜ அரண்மனைக்கு. நான் சொல்றேன், உன் சிறை இருப்பு மாறும்போது கர்த்தர் உன்னை உயர்ந்த அதிகாரிகளுக்கு, உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவார். பிரதர், வாக்குத்தத்தம் பெற்ற எரேமியாக்களே, நான் சொல்றேன், உன் சிறை இருப்புகள் நிரந்தரம் இல்ல சகோதரனே. உன்னுடைய கடன் நிரந்தரம் இல்ல, உன் வியாதி நிரந்தரம் இல்ல, உன் பாடு நிரந்தரம் அல்ல, உன் பிரச்சனை நிரந்தரம் அல்ல. அதை திருப்பி உன்னை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிற உன் ஆலோசனையை கேட்டு அவர்கள் செய்கிற ஒரு காலம் இனி வரப்போதே. அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிச்சற 5 நிமிஷத்துல, இந்த யெகோவா யார், இந்த யெகோவா யார்? ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். ஓசியா 12:3. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவர் அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஆமே. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடவிடாமல் தேவனை என்ன பண்ணு, இன்னை விடாமல் தேவனை என்ன பண்ணு. 3வது எழுதிக்கங்க, திரளாய் பெருக பண்ணுகிற யெகோவா. அல்லேலூயா. யாக்கோபு போல பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் சவால்களை தைரியமாய் சந்தித்த நபர்கள் எவருமே இல்லை. சவால்களில் சாதித்தவர்னா அவர் யார் தெரியுமா, யாக்கோபு தான். பறக்கும் போதே நான் போறேன்டா முன்னன்றான், அவங்க அண்ணன் மூஞ்சிலே குத்திட்டு வராம பழகுது, விட மாட்டேன்டா உன்னன் காலை பிடிச்சிக்கின்னு. ஆமேன். அங்க ஆரம்பிச்ச போராட்டம் யாக்கோபு தன்னுடைய
படுக்கையிலே கர்த்தரை தொழுது கொள்கிற வரைக்கும் அவன் லைஃபை பார்த்து பாருங்க. போராட்டம் 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 போராட்ட களத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். இங்க கர்த்தர் என்ன தெரியுமா சொல்ல வராரு? பா, உன் வாழ்க்கை இன்னைக்கு போராட்டம், உன் வாழ்க்கை இன்னைக்கு பயங்கரமா இருக்குது. நான் எப்படி போராட்டத்திலேயும் யாக்கோபை பெருக பண்ணணும், யாக்கோபை ஆசீர்வதித்தனோ, அப்படி உன்னை பெருக பண்ணுவதற்கு, உன் போராட்டத்தில் நீ பெருகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏங்க, யாக்கோபுடைய வனாந்தரத்தில் தனிமையில் 2 பரிவாரம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? உன் அறிவு உன் தரமெல்லாம் வச்சு இல்லை, யெகோவாவா நான் செயல்படுவேன். நான் செயல்பட்டனா 2 பரிவாரம் இல்ல, உன் தூளத்தனையாய் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சவால்கள் வந்தா தைரியமா, பிரச்சனைகள் வந்தா, தோல்விகள் வந்தா நிக்க முடியல பாஸ்டர்னு சொல்லாதீங்க, திரும்பி போயிடுறேன்னு சொல்லாதீங்க, நின்னு சாதிச்சு காட்டுங்க. அதுதான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபை விட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? யாக்கோபோட ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? ஏங்க, அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு தங்கறதுக்கு ஒரு ஊர் இல்லைங்க, ஒரே ஒரு பொண்ணுங்க, ஆசாசியா வளர்க்குற அந்த ஊரோட ராஜா கொண்டு போய் அந்த பொண்ணை கெடுத்து போட்டாங்க. எவ்வளோ மனுஷனுக்கு பிரச்சனை, பசி பஞ்சம், டே செத்துருவும் பழகுதுரா, எகிப்துல போய் சாப்பாடு வாங்கினோட, இவ்வளோ சவால்களிலும் அந்த மனுஷன் நின்னது காரணம் தெரியுமா? யெகோவா என்னை பெருக பண்ணுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்களேன். 5ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தராகிய அவர் என்னங்க? எங்களா சேனைகளின், பாருங்க, அப்படின்னா என்னன்னா திரளாய் பெருக பண்ணுகிறவன் அர்த்தம். அதனால அண்ணால் கூட ஜெபம் பண்ணும்போது எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணும்போதே, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா இன்னைக்கு நான் மலடி பெருக பண்ண உங்களால மட்டும்தான் முடியும். வாசிமா, சேனைகளின் என்னதுமா? யெகோவா என்பது அவருடைய புகழ் வாய்ந்த பெயர். சொல்லுங்களேன். திரளாய் பெருக பண்ணுகிறதில் யெகோவா என்கிற பெயர் புகை வாழ்ந்ததாய் சங்கீர்த்தனமாய் மாறும். ஆமென். எவ்வளவு பிரச்சனை, இழப்பு, அவமானத்தில் உன்னை பெருக பண்ண என்னால முடியும்பா, நீ விசுவாசின்றார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? நான் இங்க உட்காந்து நான் என் மனைவி ஆரம்பிச்சோம் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு, விஜய் உட்காந்து சும்மா ட்ரம்மு தட்டினே இருந்தோடனே ஒரு 3 பாட்டு முடிஞ்சோடனே பார்த்தா ரைட் சைடில் ஒரு மூஞ்சி உட்காந்து இருந்தது. பார்த்தா எலி மூஞ்சி மாதிரியே இருந்தது. பாவம், அது இப்போ இல்லை, ஊருக்கு போயிருக்குது, வரும். சித்தரா உட்காந்து இருந்தது. ஆண்டவரே ஒரு ஆத்மா கூத்துறீங்க, டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சோம். அடுத்த வாரம் பார்த்தா ரொம்ப அழகா ஜான்சி அங்கே வந்து உட்காந்துருக்கிறான். பார்த்தேன் டக்குன்னு, போன வாரம் என்னடா இது, இந்த வாரம் என்னடா இது, அப்படியே பெருக பண்ணாரு. நாங்கள் போய் யாரையும் போய் வலை போட்டுலாம் இழுத்துலாம் என்ன பண்ணல, மீனை பிடிச்சி இழுத்துன்னு வந்து இங்கே ஒரு வாட்டி டேனி வந்தார். டேனி அங்கேருந்து இங்கே வந்து டொங்குன்னு ஊன்ட்டார் ஒரு தடவை. வந்துட்டு போனவர் தான் அதோட மனுஷன் வரவே இல்லை. எங்கடா போயிட்டா இந்த ஆளு, அது வேற சொல்லிட்டு போனார், ஏன் கூட தான் கர்த்தர் என் நிலமை அப்படியே பேசினாருன்னு. அப்புறமா வராரு. நான் திரும்பி வந்து உங்களை கூப்பிட்டேன், நான் வாங்கிட்டு. இப்போ கவுனிங்க, நம்மளை பெருக பண்ணுவதற்கான திட்டம் அவர் கரத்தில் இருக்குது. உன் குடும்பத்தை பெருக பண்ணுவதற்கான திட்டம் அவர் கரத்தில் இருக்கு. உன் பிள்ளைகளை பெருக பண்ணுவதற்கான அங்க யார் தெரியுமா செயல்படுவா? யெகோவாவே செயல்படுவா. எத்தனை பேர் நான் பேசுறத நம்புறீங்க? இங்க சொல்றாரு, இப்ப நீ இருக்கிற சூழ்நிலை, ஓசியா மூலமா பேசுறாரு, இருக்கிற சூழ்நிலை நீ பெருகவே முடியாதுன்னு நினைச்சிட்ட. ஆனா நான் யாக்கோபு எப்படி பெருக பண்ணுறத அப்படி எக்ஸாம்பிள் காட்டுறார். உன் அப்பா இருக்கிறான யாக்கோபு, பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் குதிங்கால புடிச்சு போராடினவன், அவனை பெருக பண்ண நானு, உன்னை பெருக பண்ண முடியாதா? கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு உன்னை பெருக பண்ண. ஆமென். அவரோட நாமத்தினுடைய புகழ்ச்சி பேரு அதானங்க. எவ்வளவு பிரச்சனையிலும் அவமானத்திலும் உன்னை பெருக பண்ணுவார். 6ஆம் வசனம் வாசிங்க, முடிக்கிறேன். இப்பொழுது நீ எங்க திரும்ப? தேவன் கிட்ட திரும்ப. நீ எங்கெங்கயோ ஓடிப்பிட்டிய, தேவனிடத்தில் திரும்ப. தயவையும் நியாயத்தையும், கொஞ்சம் தயவாரு எல்லார் மேலையும், கொஞ்சம் நியாயமா நடந்துக்கோ, அநியாயமா நடக்காத. தயவையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை, மனிதனை நம்பாத, அவர் உள்ள திரளாய் பெருக பண்ணுவா. ஏன் பிள்ளைய மரம்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, முடிச்சிடுறேன். என்னாகும் 23:10 பிள்ளைய மரம். யாருக்கு குறி வைக்கணும், யாருக்கு மந்திரம் வைக்கணும்னு கேட்கறான். பாலாக் சொல்றான், அது ஒரு ஜனம் இருக்குது பாரு, அந்த ஜனத்துக்கு தான் அப்படின்றான். இவன் ஏறி மலை மேல இருந்து பார்த்தோன்னா பயந்துட்டான். பயந்துட்டு சொல்றான், யாக்கோபின் தூளை என்ன தக்க. எத்தனை பேருக்கிட்ட அப்படின்னு சொல்லி எத்தனை, அவன் தூள் மாதிரி பெருகி இருக்கிறாயா. ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து வனாந்தரத்தில் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவர். ஆமென். தூளா பெருக பண்ணுவார் பாருங்க. தூள் மாதிரி இருக்கும் வீட்டுல காசு, என்னவே உன்னால முடியாது. சொல்ல ஆமென் சொல்லுங்க. என்னவே முடியாது. என்ன முடியாத காசுலாம் பாசுக்கத்தான் கொடுத்துனோம். ஒரு 3 பேர் தான் ஆமென் சொல்லுது. அதுக்கு முதல்ல எல்லாமே ஆமென் வந்தது. முன்னால என்ன முடியாது, என்ன முடியாது இங்க வரணும்னா 3 பேர் வண்டி ஆமே அப்படி கொஞ்சம் இறக்குறாங்க. ஆமீன இல்லையாவா? நான் சொல்ற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் சில நாட்கள் தாண்டி போவோம்.
யாக்கோபு நினைச்சு பார்த்துருப்பாரு நினைக்கிறீங்க? எனக்கு 13 பசங்க, என் பேர்ல ஒரு தேசம், என்னை இவ்வளோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாரு. இதை தான் சொல்றாருங்க, உங்க அப்பனையும் ஆசீர்வதிச்சவன் நீங்களாம் உங்க பிள்ளைங்க, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, நான் யெகோவாவா இறங்கி வந்திருக்கிறேன். எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாரத்தில் யெகோவாவை நீர் வெளிப்படுங்க. என் சிறையிருப்புல, என் வியாதியில நீங்க யெகோவாவா வெளிப்படுங்க. நான் ஆண்டவரை குறுகி இருக்கிற இந்த காலத்துல என்னை திரளாய் பெருக பண்ணுவதில் நீங்க யெகோவாவா வெளிப்படுங்கப்பா.